ஹாய் விவஸ். இன்னைக்கு மார்ச் 18 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தாத்தா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காருல. இப்போ காவேரி வந்து தாத்தா கூட உட்காந்து நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அப்புறமா தாத்தா கிட்ட மெதுவாக கேட்குறாங்க, ஏன் தாத்தா உங்ககிட்ட ஒன்று கேட்டால் உண்மையை சொல்வீங்களான்னொடனே, நீ கேட்டு நான் என்னைக்குமா சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னொடனே, அந்த பொண்ணு யார் தாத்தா, இந்த விஜய் பக்கத்தில் இருந்தாங்கல்ல, ஃபேஸ் எல்லாம் கிழிச்சு வச்சிருந்தாருல, அந்த பொண்ணு யாருன்னொடனே தாத்தா ரொம்ப நேரம் அமைதியா இருக்கிறாரு. அப்புறமா ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. அந்த பொண்ணு பேர் வெண்ணிலாமா அப்படின்னோடனே, வெண்ணிலாவா சூப்பர் பேருன்னொடனே, இந்த மாதிரி அவங்க அம்மா பேரும் வெண்ணிலா தானோடனே, இல்லையே விஜய் பக்கத்துல இருந்து அது அம்மா இல்லையே அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அது அம்மா இல்லம்மா, அம்மா பேருனால அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு இப்ப நீங்க இருக்கீங்களா, அந்த உங்க அம்மா தங்கச்சிலாம் இருக்காங்கல்ல, அந்த வீட்ல தான் அந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. அந்த பொண்ணு அவன் ரொம்ப லவ் பண்ணாம 2 பேரும் வெளியில போவாங்க, வருவாங்க. அவ என்ன சொன்னாலும் செய்வா. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளனா அவ்வளோ ஜாலியா இருப்பா. அந்த விஜய் நாங்க வந்து இப்ப எப்போ பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு நாங்க நெனைக்கிறோம். இப்ப அவன் எங்களுக்காக தான் சிரிக்கிறான், எங்களுக்காக தான் இருக்கிறாம்மா. முன்னாடினா அவன் அப்படி இல்ல, அவ்வளோ ஜாலியா இருப்பான். அந்த பொண்ணுக்காண்டி என்ன வேணாலும் செய்வான். அந்த மாரி இருந்தான். ஆனா அவங்க 2 பேரும் வெளியில போறதும் வர்றதுமா இருந்தாங்க. அது வந்து இதாயிரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணோம். வீட்ல வேற வசதி அவளுக்கு இல்லைங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் விஜய்க்காண்டி ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமா நாங்க வந்து கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு போயிட்டா. எங்க போனான்னே தெரியல. அவ ஏன் போனான்னு அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா கிட்டத்தட்ட அவன வந்து கொன்னுட்டே போயிட்டா. அப்படின்னோனே காவேரி ஐய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தாத்தா கூட கதை கேட்குறாங்க. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு போயிட்டா. ஆனா அவன் வந்து ரூம விட்டே வெளியிலே வரலம்மா. சாப்பிட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். எங்க பேரன நாங்க இழந்துருவோமோன்னு ரொம்ப பயந்து போயிட்டோம்மா. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் அவன் இந்த மாரி ஒரு நிலைமைக்கே வந்தான் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னோனே காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "என்ன கொஞ்சம் தனியா விடுறியாம்மா?" அப்படின்னோனே, இப்ப காவேரி மாடிக்கு போயிறாங்க. போயிட்டு இனிமே அவர கிண்டல் பண்ணவே கூடாது. பாவம் எவ்வளோ எப்படி லவ் ஃபெயிலியர் இந்த மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு காயமா? அப்படி சொல்லிட்டு காவேரி வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து கரெக்ட்டா விஜயோட கார் சத்தம் கேட்குது. அப்ப விஜய் வந்தோனே, "என்னங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னோனே, இப்ப விஜய் வந்து நிவின் வந்து பேசுனதே யோசிச்சுட்டே வராரு. அப்போ உடனே நான் மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டேன்னொடனே, "ஏன் ஏன் 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 கேன்சல் பண்ணீங்கன்னொடனே, அது தெரிஞ்சு இப்ப நீ என்ன செய்ய போறன்னொடனே, இல்லங்க தெரிஞ்சா ஒண்ணு ஐடியா சொல்லுவேன், இல்ல ஆறுதல் சொல்லுவேன்ல. ஆறுதல் கூடவா சொல்லக்கூடாதுன்னொடனே, விஜய் நீ ஒண்ணும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப காவேரி என்ன ஆறுதல் கூட சொல்ல விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா காவேரி மறுபடியும் ஓடி போய் அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறாரு விஜய். அப்போ போய் எனக்கு அது என்னன்னு தெரியும்னோனே, என்னது என்ன தெரியும்? வெண்ணிலா பேர் சூப்பரா இருக்குன்னொடனே, விஜய் முறைக்கிறாரு. உனக்கு யாரு சொன்னான்னொடனே, தாத்தா தான் சொன்னாருன்னொடனே, அவர் உன்ட்ட எல்லாத்தையும் உளறிட்டாருன்னொடனே, இல்ல இல்ல நான் தான் தாத்தா கிட்ட கேட்டேன். அதனால தான் தாத்தா சொன்னாரு. தாத்தாட்ட போய் ஒண்ணும் கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் நேரா தாத்தாட்ட போறாரு. எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டீங்களா அவகிட்ட அப்படின்னோடனே, அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ அப்படிலாம் நினைக்க மாட்டாடா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேருமா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்ப உடனே காவேரி வந்து விஜய் வேற சைட் டிஷ் எதுவுமே இல்லன்னொடனே, அப்ப நான் போய் ஆம்லேட் போட்டு வரேன்னு சொல்லி போய் ஆம்லேட் போடுறாங்க. அப்ப பார்த்து பாட்டி வராங்க. பாட்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கனோனே, இல்ல ஆம்லேட் போட்டுட்டு இருக்கணும்னு உனக்கு போட தெரியுமான்னொடனே, இந்தா அப்படின்னு திருப்பும்போது அது பிஞ்சு விழுந்துருது. நீங்க இருந்தாலே இப்படிதான் வராது. நீங்க போங்க அப்படின்னோடனே, இப்ப பாட்டி என்ன கேட்காங்க, தாத்தா எங்கன்னொடனே, உங்க தாத்தா இன்னுமா உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. அது இல்ல விஜயோட தாத்தாவ கேட்டேனோனே, ஓ அதுவா? அவரும் தாத்தாவும் பயங்கரமா பிசினஸ் டீலிங் பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்துருவாங்க. நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, பாட்டி போனோனே, இந்த தாய் கிழவிக்கு ஒரு நாள் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்மளே திட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமா ஆம்லேட் போட்டு கொண்டு போய் குடுக்குறாங்க. அப்புறமா விஜய் அத சாப்பிட்டுட்டு, நல்ல டேஸ்ட்டா தான் இருக்குன்னு சொல்லி இவங்க 2 பேரும் தாத்தாவும், விஜயும் பாட்டு போட்டி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா வந்து நீ கா அந்த எழுத்துல பாடுனோனே, இப்ப விஜய் வந்து "காலங்களில் நீ வசந்தம்" அந்த சாங் பாடுறாரு. காவேரி அப்படியே விஜய் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.